பிச்சைண்ணா, சாய்ப்பா கொடுத்த பிச்சை. இது எப்படி மறக்க முடியும்? என்னண்ணா பேசுறீங்க நீங்க? நான் மறந்துட முடியுமாண்ணா? அப்புறம் ஏமா சச்சரிதா மெடிடேஷன் செய்யல அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்றாங்க. என்ன ஆன்சர் தெரியுமா? ஆனால் அதனா நான் பிஸியாகிட்டேன்னா கடவுளை நான் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் எந்த ரிப்ளை பண்ணவே இல்லை. ஒரு 1 இயர் கழிச்சு 2023 சம்திங், எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. இப்போ அவங்க இல்லை, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் எகெயின் கண்டினியூவாக கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லி, என்னம்மாச்சுன்னா ஒன்று ஒரே அழுகண்ணா, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுண்ணா, எல்லாமே போயிடுச்சுண்ணா. எப்படின்னா சாய்பாக்கு மனசே இல்லையாண்ணா? அப்போ ஏன்னா அத்தனையும் கொடுக்கணும். ஒருவேளை அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாமல் இருந்தால் கூட நான் இவ்வளோ சஃபர் ஆகிருக்க மாட்டேன். ஆனால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆன உடனே நம்ம வாழ்க்கையில் கடவுள் நம்மளை கை தூக்கிட்டாரு, இது பிரச்சனை இல்லைன்னு நினச்சி நான் இன்னும் நிறைய விஷயத்த ஆர்வத்தோடு செஞ்சேன். திறமையை முழுசாக போட்டேன். நேர்மையாக இருந்ததுக்கும் திறமையாக கொடுத்ததுக்கும் அத்தனையும் சாய்ப்பா என்னை ஏமாத்திட்டாருண்ணா, இனி அவரை வணங்கவே மாட்டேன்னா அப்படின்னாங்க. அந்த ஆடியோ நான் கொடுத்துருக்கேன், பட் நீங்கள் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. கேட்டவங்க கமெண்ட் பண்ணுங்க, கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. கேட்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். அப்போ மனுஷனுக்கு என்ன தோணுது? நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை தான் முடிஞ்சிடுச்சு, அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக இருக்கிறது நல்லது. ஆனால் கடவுளுக்கு உண்டான நேரத்தையா நீங்கள் குறைப்பீங்க? கடவுளுக்கு உண்டான நேரத்தை குறைச்சா நீங்கள் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ என்றைக்குமே சொல்கிறேனே, பிறவி ஒன்று இருக்கும் வரை கர்மா என்று ஒன்று உங்கள் வாழ்க்கையில் பின் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் உருவத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? நிழல் இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் அந்த நிழல் வருதா இல்லையா? வருது தானே? அதே போல தான் பிறவின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கர்மா ஃபாலோ பண்ணும். கர்மா ஃபாலோ பண்ணலன்னா பிறவி இருக்காது. பிறவி இல்லைன்னா நீங்கள் இந்த மண்ணில் பிறக்க முடியாது. அது உங்களுக்கே தெரியும். இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கமெண்ட் பண்ணுறீங்களா? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போது எவ்வளவுதான் நீ உச்சத்துக்கு போனாலும் உன் கர்மா நிழல் போல தொடருது. நீ எந்த இடத்துலையும் கடவுளுக்கு உண்டான நேரத்தை தயவு செய்து குறைக்காத, கடவுளை புறக்கணிக்காத. அப்போ உண்மையிலேயே அந்த அம்மா சொன்ன மாதிரி கடவுள் இருக்காரு, அவருக்கு